வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசர். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தீப்பிடித்து எரியும் அமெரிக்க கப்பல் ஈரான் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. கட்டார் மீது ஏவுகணை வீச்சு இஸ்ரேல் முழுவதும் வெடிப்புச் சத்தங்கள் 1000க்கும் அதிகமானோர் பலி. ஈரானிய கப்பல் தாக்குதல் இந்திய அரசு கடும் மறுப்பு. உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை கோருகின்றது ஈரான். இலங்கையில் விசேட ஏற்பாடுகள். இலங்கை கடற்பரப்பில் மற்றொரு ஈரானிய போர்க்கப்பல். நாடாளுமன்றத்தில் அனல் பறந்த விவாதம். அரசுக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே மோதல். மத்திய கிழக்கு போர் பதட்டம். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் மீண்டும் கடும் உயர்வு. மத்திய கிழக்கு வான்பரப்பு மூடல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 12 விமான சேவைகளை ரத்து செய்தது. மத்திய கிழக்கு போர் பதட்டம். அப்பாவி மக்களை பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் முன்வருக நாமல் ராஜபக்ஷ உருக்கமான கோரிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் திடீர் மின்தடை. தொழில்நுட்ப கோளாறு என்று மின்சார சபை விளக்கம். பாரசீக வளைகுடா பகுதியில் அமெரிக்க கப்பல் ஒன்றின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல்படையின் IRGC அரசு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று காலை வடக்கு பாரசீக வளைகுடா பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்க கப்பல் மீது ஈரானிய படைகள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலை அடுத்து குறித்த அமெரிக்க கப்பல் தற்போது கடலில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வளைகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் முக்கிய கடல் பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தியின் முழுமையான கட்டுப்பாடு தற்போது தமது படைகளின் வசம் உள்ளதாக IRGC தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த தாக்குதல் சம்பவம் மற்றும் கப்பல் சேதமடைந்தமை குறித்த தகவல்கள் இன்னும் சுயாதீன சர்வதேச ஊடகங்களால் உறுதிப்படுத்தப்படவில்லை. நேற்று அதிகாலை இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் சுமார் 40 மைல்கள் தொலைவில் பயணித்த ஈரானின் ஐரிஸ் டெனா போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலில் ஈரானிய போர்க்கப்பல் பலத்த சேதமடைந்து கடலில் மூழ்கியது. கப்பலில் இருந்த 180 மாலுமிகளில் இதுவரையில் 87 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடற்பரப்புக்கு அருகே தமது கப்பல் தாக்கப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே தற்போது அமெரிக்க கப்பல் மீது ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். முன்னதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவின் இந்த ஒரு அட்டூழியம் என்று வர்ணித்துள்ளார். இதுகுறித்து அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச கடற்பரப்பில் எமது மாலுமிகளை எச்சரிக்கையின்றி தாக்கியதன் மூலம் அமெரிக்கா ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக அமெரிக்கா கடுமையாக வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் போர் பதட்டம் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரான் மீது 6வது நாளாக தாக்குதல்களை தொடுத்து வரும் நிலையில் பதிலடி நடவடிக்கையாக ஈரான் வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. கட்டார் நாட்டின் மீது ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 10 ட்ரோன்கள் மற்றும் 2 குரூஸ் ஏவுகணைகளை அந்த நாட்டு வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்து அளித்துள்ளன. வான்வெளி பாதுகாப்பாக உள்ள போதிலும் தலைநகர் டோஹாவில் பெரும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதை அடுத்து நாடு முழுவதும் உயர் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். இன்று அதிகாலை ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 100கணக்கான ஏவுகணைகளால் இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் சத்தம் ஒலித்தன. ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ராணுவ மொபைல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பஹ்ரைன், குவைத், கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 6 அமெரிக்க படையினர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை மற்றும் அணுசக்தி மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல்களில் ஈரானில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரையும் இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றது. ஈரானிய ட்ரோன்கள் அசர்பைஜானின் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கியதில் கட்டடங்கள் சேதமடைந்தன. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அசர்பைஜான் ஈரான் தூதரை அழைத்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோதலை தடுக்கும் நோக்கில் பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். எமது இலக்குகளை அடையும் வரையில் மற்றும் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் வரையில் போர் ஓயாது என்று ஈரானிய ஜெனரல் ஹியோமர்ஸ் ஹெய்டாரி சபதம் செய்துள்ளார். உலகின் முன்னணி கப்பல் நிறுவனமான மெர்ஸ்க் வளைகுடா நாடுகளுக்கான சரக்கு முன்பதிவுகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவுகின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் காலி கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பல் ஐரிஷ் டெனா தாக்கப்பட்ட சம்பவத்தில் தமக்கு தொடர்பிருப்பதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை இந்திய அரசாங்கம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது.
இந்த தாக்குதலுக்கு இந்திய துறைமுகம் ஒன்று பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்த கருத்தை இந்திய உள்விவகார அமைச்சு வன்மையாக நிராகரித்துள்ளது. சர்வதேச கடற்பரப்பில் இடம்பெற்ற இந்த அனர்த்தத்தில் இந்தியாவின் பங்களிப்பு எதுவும் இல்லை என்று டெல்லி தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. இந்நிலையில் இன்று நாடாளுமன்ற உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இந்த விவகாரத்தில் இந்தியாவின் போக்கை மிக கடுமையாக சாடினார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற தேசிய ராணுவ பயிற்சியில் பங்கேற்க முறைப்படி அழைக்கப்பட்ட ஈரானிய வீரர்கள் பயிற்சி முடிந்ததும் பாதுகாப்பாக திரும்பி அனுப்பப்படாமல் கைவிடப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தினார். சர்வதேச பயிற்சிக்கு அழைக்கப்பட்டவர்களை நிகழ்வு முடிந்ததும் தூக்கி எறிந்தது போன்ற செயல் மனிதாபிமானமற்றது என்றும் இந்த விவகாரத்தில் இலங்கைகளுக்கு முற்படுவது ஒரு அழுக்கான செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்ட விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய பாதுகாப்பு, சர்வதேச கடல்சார் சட்டங்கள் மற்றும் மனிதாபிமான மீட்பு பணிகள் குறித்து அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே கடும் தர்க்கங்கள் ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் இன்று உரையாற்றுகையில் ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் டெனா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் டார்பிடா ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாக்கி மூழ்கடிக்கப்பட்டதை சர்வதேச ஊடகங்களும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளரும் உறுதிப்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இலங்கை பாதுகாப்பு அமைச்சு அப்படி ஒரு தாக்குதல் நடக்கவில்லை என்று கூறுவது ஏன்? இந்த தாக்குதல் இலங்கையின் பிரத்யேகமான பொருளாதார வலயத்திற்குள் இடம்பெற்றதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கொழும்பு துறைமுகத்திற்கு மிக அண்மையில் மற்றொரு ஈரானிய கப்பல் தென்படுவதாகவும் இது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலா என்பது குறித்து அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விகளுக்கு பதிலளித்த ஆளுங்கட்சி பிரதம கொறடா அமைச்சர் வைத்திய நலிந்த ஜேதிச இந்த விவகாரத்தை மனிதாயமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டுமே தவிர அரசியல் நோக்கங்களுக்காக பார்க்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். எமக்கு தாக்குதல் பற்றிய தகவலை விட சடலங்கள் மிதக்கின்றன என்ற தகவலே முதலில் கிடைத்தது. ஒரு மணி நேரத்திற்குள் மீட்புப் பணிகளை ஆரம்பித்தோம். இதுவரையில் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டார்கள். 87 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இரண்டாவது ஈரானிய கப்பல் தற்போது இலங்கையின் தேசிய கடற்பரப்பில் இல்லை என்றும் அது 12 முதல் 200 கடல் மைல் இடைப்பட்ட பிரத்யேக பொருளாதார வலயத்திலேயே இருப்பதாகவும் அமைச்சர் உறுதிப்படுத்தினார். இலங்கை, ஐக்கிய நாடுகள் கடல் சட்ட கமிஷன் மற்றும் சர்வதேச கடல் தேடல் மீட்பு உடன்படிக்கையின் அடிப்படையில் செயற்படுவதாக அரசாங்கம் தெரிவித்தது. 12 கடல் மைல் வரையிலான தேசிய கடற்பரப்பிலேயே எமக்கு முழு அதிகாரம் உள்ளது. WZ வலயத்தில் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு, ராணுவ நடவடிக்கைகளுக்கு அல்ல. எவ்வாறாயினும் கடலில் ஆபத்தில் உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டியது எமது சர்வதேச கடமையாகும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச விளக்கம் அளித்தார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மூண்டுள்ள போர் சூழல் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. சீனா, இந்தியா மற்றும் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளின் போட்டிக்கு மத்தியில் இலங்கையின் புவியியல் இருப்பிடம் இந்த விவகாரத்தில் சர்வதேச கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்த விரிவான விசாரணை அறிக்கை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு அருகே இந்திய பெருங்கடலில் ஈரானிய கடற்படை கப்பல் மூழ்கிய சம்பவத்தில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை தமக்கு திருப்பி அனுப்புமாறு ஈரான் அரசாங்கம் இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த தகவலை பிரதி சுகாதார அமைச்சர் கன்ஷகா விஜயமுனி உறுதிப்படுத்தியுள்ளார். சம்பவ இடத்திலிருந்து இதுவரையில் சுமார் 90 உடல்கள் மீட்கப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக காலில் உள்ள கராப்பட்டிய தேசிய போதனா வைத்தியசாலையை கொண்டு வரப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் உடல்களை தாயகத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று ஈரானிய அரசாங்கம் இலங்கை அதிகாரிகளுக்கு உத்தியோகமாக அறிவித்துள்ளது. உடல்களை திருப்பி அனுப்புவதற்கான ராஜந்திரமற்ற நிர்வாக ஏற்பாடுகள் முடியும் வரையில் அவை வைத்தியசாலையின் குளிர்பதன கிடங்கு வசதிகளில் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நேற்றிரவு வரையில் 90 உடல்கள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் கடலில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்வதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. இலங்கை இவ்வாறான சர்வதேச அனர்த்தங்களின் போது நிலையான நடைமுறைகளையே பின்பற்றுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சட்ட ரீதியான தேவைகளுக்கேற்ப பிரேத பரிசோதனைகளை நடத்துதல், உடல்களை கையாளுதல் மற்றும் கையளித்தல் தொடர்பாக அந்தந்த நாடுகளின் தூதரகங்களுடன் நெருக்கமான ஆலோசனைகளை மேற்கொள்ளுதல் என்பன முக்கியமான விடயமாக பார்க்கப்படும் என்று தெரிவித்தார். ஈரானிய கப்பல் மீதான தாக்குதல் சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் இந்த நடைமுறைகளை விரைவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதட்டங்கள் காரணமாக வான்பரப்பு மூடப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது முக்கிய விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இன்றும் நாளையும் கொழும்பிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து கொழும்பு வருகின்ற 12 விமானங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கின் துபாய், ரியாத், டோஹா, தமாம், குவைத் ஆகிய முக்கிய நகரங்களுக்கான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்ய திட்டமிடப்பட்டிருந்த பயணிகள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்னர் தமது விமானத்தின் தற்போதைய நிலை குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இணையதளம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மூவர்கள் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். வான்பரப்பு மீண்டும் திறக்கப்பட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே பழமையான சேவைகள் ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள தீவிர போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலைகள் நாளுக்கு நாள் பாரிய அதிகரிப்பை பதிவு செய்து வருகின்றன. முக்கிய கடல்வழி பாதைகளில் ஏற்பட்டுள்ள பதட்டம் மற்றும் விநியோக தடைகள் காரணமாக இன்றைய தினம் விலை நிலவரங்கள் பின்வருமாறு பதிவாகியுள்ளன. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய்க்கான கேள்வி அதிகரித்துள்ள நிலையில் அதன் விலைகள் கணிசமான உயர்வை சந்தித்துள்ளன. சர்வதேச ரீதியில் அதிகப்படியாக பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 84.59 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 77.86 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. எண்ணெய் விலையை தொடர்ந்து இயற்கை எரிவாயுவின் விலையிலும் இன்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன் விலை 3.003 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான நேரடி தாக்குதல்கள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் காரணமாக எதிர்வரும் நாட்களில் இந்த விலை உயர்வு மேலும் தொடரக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த விலை ஏற்றம் இலங்கையை போன்ற இறக்குமதியை நம்பியுள்ள நாடுகளின் உள்நாட்டு எரிபொருள் விலைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றங்களுக்கு மத்தியில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் இந்த உருக்கமான கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அண்மைய நாட்களாக மத்திய கிழக்கில் கட்டடங்கள் மற்றும் பொது இடங்களை குறிவைத்து நடத்தப்படும் ஏவுகணை தாக்குதல்களால் பொதுமக்கள் உயிரிழந்து வருவது குறித்து அவர் தனது கவலையை வெளியிட்டுள்ளார். எந்தவொரு இராணுவ நடவடிக்கையிலோ அல்லது போரிலோ பொதுமக்கள் ஒருபோதும் இலக்காக கூடாது என்பது எனது பலமான நம்பிக்கையாகும். தாக்குதல்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். அவர்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி அலையும் நிலை கவலை அளிக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அமைதி இலங்கையை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டிய அவர் அதற்கான காரணங்களையும் விளக்கினார். தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பல்வேறு நாடுகளில் ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் பணியாற்றி வருகின்றனர். போர் சூழலில் அங்குள்ள எமது நாட்டு பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மிக அவசியமான ஒன்றாகும். மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட உலகில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து பகுதிகளிலும் மனிதநேய அடிப்படையில் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தனது பதிவில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி இறக்குமதியின் போது நாட்டிற்கு சுமார் 848 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளது. கட்டமைப்பு மற்றும் மூலோபாய அபிவிருத்தி தொடர்பான பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் குறித்த அறிக்கையில் உள்ள முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டினார். 9 கப்பல்களில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரியை பயன்படுத்தி அக்காரணம் கொண்டும் 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. இந்த நிலக்கரியில் இருக்க வேண்டிய சாம்பலின் அளவு வழமைக்கு மாறாக 102% அதிகரித்து காணப்படுகிறது. இவ்வாறான தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதனால் நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் இயந்திரங்கள் பாரிய சேதங்களுக்கு உள்ளாகும் என துறைசார் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தரம் குறைந்த நிலக்கரியை வழங்கிய நிறுவனங்களிடம் இருந்து இதுவரை முறையான தண்டப்பணம் அறவிடப்படவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தண்டப்பணம் குறித்து வெறும் மின்னஞ்சல்கள் மூலம் மாத்திரமே நினைவூட்டல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே உடனடியாக அந்த தண்டப்பணத்தை அறவிடுமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளது என மரிக்கார் தெரிவித்தார். புதிய அனுராதபுரம் மற்றும் வவுனியா மின் விநியோக பாதைகளில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இன்று மின்சாரம் தடைப்பட்டதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த மின்தடைக்கான காரணங்கள் மற்றும் தற்போதைய நிலைவரம் குறித்து மின்சார சபை வெளியிட்டுள்ள தகவலில் புதிய அனுராதபுரம் மற்றும் வவுனியா இடையிலான மின் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு தொகுதியின் அதிர்வெண்ணில் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக களனி திச மின் நிலையம் களனி திச ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் நீராவி விசையாழி தானாகவே செயலிழந்துள்ளது. தேசிய கட்டமைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டது. இந்த துண்டிப்பு காரணமாக தேசிய மின் கட்டமைப்பிற்கு வழங்கப்பட்டு வந்த 55 மெகாவாட் மின்சார கொள்ளளவு உடனடியாக இழக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் மின் பற்றாக்குறையை சமன் செய்யவே நாட்டின் சில பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் தொழில்நுட்ப கோளாறுகளை சீர் செய்து சில நிமிடங்களிலேயே மின் விநியோகத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டுவர முடிந்ததாக மின்சார சபை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரம் வழமை போல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது.
ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மறைவுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு சென்றிருந்தார். ஈரான் தலைவரின் மறைவையொட்டி கொழும்பில் அமைந்துள்ள ஈரான் தூதரகத்தில் தற்போது விசேட அனுதாப திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் ஒரு அங்கமாக தூதரகத்திற்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டுள்ள விசேட இரங்கல் புத்தகத்தில் தனது அனுதாப செய்தியை பதிவு செய்தார். அனுதாப செய்தியை பதிவு செய்த பின்னர் ஈரான் தூதரக அதிகாரிகளை சந்தித்த ரணில் விக்ரமசிங்க ஈரான் நாட்டு மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் துக்கத்தையும் நேரில் பகிர்ந்து கொண்டார். அயதுல்லா அலி கமேனியின் மறைவு ஈரானுக்கு மட்டுமின்றி சர்வதேச ரீதியில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படும் நிலையில் இலங்கையின் முன்னாள் அரசு தலைவர் என்ற ரீதியில் அவர் இந்த அஞ்சலியை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண்ணின் உடலுக்கு பாலியல் துஷ்பிரயோகம் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி நுவர்லியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த மாதம் 23ஆம் தேதி ஹட்டன் பிரதேசத்தை சேர்ந்த இளம் யுவதியொருவர் தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக டிக்கோயா கிழங்கன் மாவட்ட ஆதார வைத்தியசாலையின் சவக்கிடங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு பணிபுரியும் 3 ஊழியர்களால் 24ஆம் தேதி குறித்த பெண்ணின் உடல் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக வைத்தியசாலை தரப்பிலேயே சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. இந்த மனிதாபிமானம் என்ற செயல் சமூகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் இடம்பெற்று பல நாட்களாகியும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வைத்தியசாலை நிர்வாகம் முறையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளையோ அல்லது சட்ட நடவடிக்கைகளையோ எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கடந்த மாதம் 3ஆம் தேதி இடம்பெற்ற முதற்கட்ட போராட்டத்தின் போது நடவடிக்கை எடுப்பதாக வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என போராட்டக்காரர்கள் விசனம் தெரிவித்தனர். இன்று காலை முதல் ஹட்டன், மஸ்கலியா, கொட்டஹலை, தலவாக்கலை, நுவர்லியா மற்றும் கொத்மலை உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் வீதியில் இறங்கி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். உயிரற்ற உடலுக்கு கூட பாதுகாப்பில்லை என்றால் பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு என எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பாதிக்கப்பட்ட பெண்ணின் கண்ணியத்திற்காக இளைஞர்கள் குரல் கொடுத்தனர். மருத்துவமனை போன்ற புனிதமான இடங்களே பாதுகாப்பற்றதாக மாறுவது குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளதோடு புதிய அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையிட்டு விரைவான நீதியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். கல்முனையை புறப்படமாகவும் அமெரிக்கா நியூயார்க்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அமராவதி நாகராஜா லதா அவர்கள் 5/3/2026 வியாழக்கிழமை அன்று அமெரிக்காவில் காலமானார். யாழ்ப்பாணம் மட்டுவில் தெற்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செல்லையா பொன்னம்மா அவர்கள் 5/3/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஏழாலை வடக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த நவச்சந்திரன் ரெபேக்கா அவர்கள் 4/3/2026 புதன்கிழமை அன்று காலமானார். நீர்குழும்பை புறப்படமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராஜா அருள்ஜோதி ஐயா அவர்கள் 4/3/2026 புதன்கிழமை அன்று நீர்குழும்பில் காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.